வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பூஜா டிப் தான் பார்க்க போறோம். அப்படி என்ன பூஜா டிப்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரும்பாலும் பூஜைனாலே தீபம் ஏற்றி வைக்கிறது தான் முதல் வழக்கமாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம தீபம் ஏற்றக்கூடியது வந்து சுத்தமான எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ கடைகளில் நம்மளுக்கு பெரும்பாலும் கிடைக்கக்கூடியது, அதாவது தீபம் ஆயிலாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் கிடையாது. ஒரு சில இடங்களில் அட்லீஸ்ட் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு இருக்கக்கூடியது கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நல்லெண்ணெயோட அந்த ஸ்மெல் லைட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில கடைகளில் நம்ம வாங்கக்கூடிய அந்த எண்ணெய் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பியூர் ரீஃபண்ட் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கலரில் தான் இருக்கும். பட் ஆனால் உண்மையாக நல்லெண்ணெயாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கலரில் இருக்காது. அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒயிட் ஷேடில் இருக்கும். நம்ம ரீஃபண்ட் ஆயில் பார்த்துக்கிட்டோம்னா தண்ணி மாதிரி இருக்கும், நம்ம ஊற்றுறோம் அது போல தான் தீபம் ஆயில் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரலும் அந்த மாதிரியான ஆயிலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சமீப காலம் நானே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அது தீபம் ஆயில்னு சொல்லி வாங்கி பயன்படுத்திருந்தேன். ஆனால் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அது ஒரு தீபம் ஆயில்னு அந்த பேக்கெட்டில் வந்து நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எண்ணெய் ஊற்றி எடுத்துட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது போல் இருக்கக்கூடிய ஆயிலை நம்ம பயன்படுத்தும் போது உண்மையாக அந்த பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி பாசி படையிடுறது, இந்த கலர் மாறுறது எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் வாங்கி நம்ம பயன்படுத்துறது பெஸ்ட்டு. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப காஸ்ட்லி தான். பூஜைக்கு நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஏதாவது மில்லு இருக்கு, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி நமக்கு வந்து அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அது ஓரளவுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அது போல் எண்ணெய்களை வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம தீபத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம செகண்ட் குவாலிட்டியாக வாங்கினாலுமே அந்த நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு வாசனை நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. இல்லை நீங்கள் கடைகளில் வேறு ஏதாவது நல்லெண்ணெய்னு சொல்லி வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதில் நல்ல ஒரு வாசனை வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம அதுக்கு இந்த பூஜை ஆயில் வந்து நல்ல ஒரு வாசனையோடு இருக்கிறதுக்கு நம்மளே வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் டிப் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மெயினாக பயன்படுத்துறது பொருட்கள் பார்த்தீங்கன்னா சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய், இது வந்து நல்ல வாசனை தரக்கூடியது. அடுத்தது கிராம்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சுருள் பட்டை. இது வந்து நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற பட்டையை விட இது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இது போல தான் இருக்கும். இது கடைகளில் இப்போ எல்லா இடங்களையும் கிடைக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிமார்ட் ஷாப் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த சுருள் பட்டை உங்களுக்கு சின்ன சின்ன பேக்கெட்லேயே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது எப்போயுமே பூஜைனாலே நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம். ஸோ இதுவும் வந்து நம்ம இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு தேவைப்படுற மாதிரியான அந்த பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவுமே வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் அரைச்சி அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் கற்பூரமும் வந்து ஒரு 5-6 பீஸ் போல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கலாம், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இன்னும் பச்சை கற்பூரம் நம்ம பயன்படுத்துங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பும் நம்ம வீட்டில் இருக்கும். நல்லா அந்த வாசனை, அது பச்சை கற்பூரத்தோட வாசனை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக அதை வந்து அதிக அளவில் பயன்படுத்தலாம். அது நல்ல ஒரு மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. ஸோ பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அதில் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 பொருள் தான் நான் மெயினாக எடுத்திருக்கேன். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து அந்த 4 பொருளுமே நல்லா பவுடராக்கி எடுத்தாச்சு. ஸோ கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் அப்பப்போ நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் அரைச்சிட்டு ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் அந்த வாசனை நல்லா இருக்கும். எப்பயுமே வந்து லாங் டைம் ப்ராசஸாக போகும்போது அது ஸ்மெல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பவுடர் இருக்குது இல்லைங்களா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம டெய்லியுமே நம்ம தீபம் ஏற்றத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவு இருக்கக்கூடிய பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆயிலுக்கு நம்ம இந்த
பொடியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நல்ல வாசனையாக இருக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயில் வந்து நல்ல ஒரு வாசனை தரக்கூடியதாக இருக்கும். இன்னொரு நாள் ஆக ஆக அதில் வாசனை நல்லா வரும். ஸோ இந்த எண்ணெயை நம்ம வந்து தீபம் ஏற்றத்துக்காக பயன்படுத்தும் போது உங்கள் வீட்லேயுமே நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போலாம் பெரும்பாலும் நான் சொன்னேன் இல்லைங்களா, எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த சிக்கு வடை மாதிரிலாம் வந்துடும். ஸோ இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எண்ணெய் எப்போவுமே நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். பூஜைக்கும் நம்ம சுத்தமான ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய எண்ணெயை வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணி பயன்படுத்திக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூஜைக்கு. ஸோ நம்ம இந்த ஆயிலை நம்ம அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அது உள்ளுக்குள்ள போட்டு வச்சுருந்த அந்த பொடி இது எல்லாமே வந்து கீழே போய் செட்டில் ஆயிடும். அதனால் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக தான் இருக்கும். ஸோ அழகாக இப்படியே நம்ம தீபத்தில் ஊற்றிட்டு நம்ம திரி போட்டு ஏற்றிக்கலாம்.